இடம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நேத்து நான் வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு அதோடைய கன்டினியூஸா இப்ப சொல்றேன் நான். ஓகேவா? இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த பையன் வந்து வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சு 1 மாசத்துல அந்த பிள்ளை விட்டுட்டு போயிடுச்சுன்னு இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அவன் லவ் பண்ணவே இல்ல. இது எல்லாமே நாங்க இருக்கோம், பக்கத்திலேயே இருக்கோம். ஏன்னா ஒரே லைன்ல தான் அந்த வீடு இருக்கு. அதனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த பையன் வந்து இந்த பொண்ண லவ் பண்ணவே இல்ல. இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அவன்கிட்ட பேச்சு குடுக்குறது, அவன சீண்டுறது, அவன லவ் பண்ண வைக்கிறது, அவன லவ் பண்ண வச்சு ஆ சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நான் அதையும் அப்புறம் சொல்றேன். அறிவு இருந்தா அந்த பொண்ணு அப்படி செஞ்சிருக்காது. என்ன பண்றான்னா, அந்த பையன வந்து பப்ளிக் பிளேஸ் எல்லாருமே இருப்பாங்க. கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டா. கைய புடிப்பா, கொஞ்சுவா, வழிவா, எல்லாருக்கும் தெரியும். அவங்க அம்மா விட்டுட்டு இருக்காங்க. நமக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்முனு தான் இருப்பாங்க. நாங்களும் என்ன பண்ண முடியும்? நாங்களும் சொல்லி பார்த்தோம். இல்லம்மா அந்த பையனுக்கு தண்ணி சாப்பிடுற பழக்கம் இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கு. வேண்டான்னு சொல்லி பார்த்தோம். அது கேட்குற மாரி தெரியல. சரி சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். விட்ட உடனே இது என்ன பண்ணோம்னா, சரி ஆனா அந்த பையன்கிட்ட நாங்க நல்லா பேசுவோம். அவன் என்னதான் தண்ணி சாப்பிட்டா கூட சரி, எங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் கஞ்சா சாப்பிட்டலாம் நாங்க பார்த்ததில்ல. ஆனா மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெரியாது. ஆனா தண்ணி சாப்பிடுவான். சரக்கு சாப்பிடுவான். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் சரக்கு சாப்பிட்டான்னா அவன் என்கிட்ட பேச மாட்டான். மத்தபடி நார்மலா இருக்க டைம்ல ஜாலி டைப் நல்லா பேசுவான், விளையாடுவான், செய்வான். அதனால வந்து நாங்க என்ன பண்ணோம்னா, உட்காந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, கேம் விளையாடுவோம். அந்த காம்பவுண்ட் ஃபுல்லா எல்லாரும் என்ன பண்ணுவோம், பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் சொல்லிட்டு, நாங்க எல்லாரும் சின்ன பசங்க தான் நெறைய பேர் இருப்பாங்க. எனக்கு அப்ப கல்யாணம் ஆகல. நானும் சின்ன பொண்ணு தான். சின்ன பொண்ணுன்னா, சின்ன பொண்ணுன்னு சொல்ல முடியாது. ஓகே தான். சரி விடுங்க. அத கணக்குல வச்சுக்காதீங்க. சரியா? இப்ப என்ன ஆச்சுன்னா, நாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து விளையாடிட்டு இருப்போம். அவன சீண்டுவா, ரொம்ப இது பண்ணுவா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவன் உள்ள இருப்பான். ஆம்பள பிள்ளைங்க தான் இந்த காலத்துல அவசரப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுங்க, ஐயோ! அவங்க அம்மா அவ்வளோ சூப்பரா வளர்த்துருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பீச்ல வந்து ஒரு சிலை வச்சிடணும். கண்டிப்பா வச்சு விட்டுறணும். யார்கிட்டயாவது காசு வாங்கியாவது நான் கண்டிப்பா வைக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்குள்ள போகும். யாரும் இல்லாத டைம்ல அவங்க வீட்டுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, பப் அ மொட்டை மாடிக்கு போவாங்க. லவ்வர்ஸ்குள்ள நடக்கிறது தான் எல்லாமே. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அ ஸ்டெப்ஸ் ஏறி போகும்போது 2 பேரும் இதுவா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்துட்டு கீழ வந்துட்டுருக்காங்க அவங்க. அத பார்க்காத மாரி கீழ வந்துட்டுருக்காங்க. என்கிட்ட சொன்னாங்க. இது மாரி இருக்கும்போது, இந்த மாரிலாம் நடந்து லாஸ்ட்ல இது என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த பொண்ணு அவன கழட்டி விட்டுட்டு வேற ஒரு முஸ்லீம் பையன புடிச்சு கல்யாணம் பண்ணிடுச்சு. ஏன்னா இவன் குடிச்சிட்டு இருக்கான், செய்றான்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் இந்த பொண்ணு கேரக்டர் சரி கிடையாதுன்னு தெரியும். எப்படிதான் அந்த பையன் கல்யாணம் பண்ணானோ தெரியல. ஆனா ஒரு பொண்ணு கூட அவங்க வந்து கல்யாணமே பண்ணி குடுக்கல. அப்படி அப்படியே ஓட தான் விட்டாங்க. அந்த அளவுக்கு கொடைச்சல் குடுத்து, கொடைச்சல் குடுத்து, கொடைச்சல் குடுத்து அப்படியே ஓட வச்சாங்களே தவிர, ஒரு பொண்ணு கூட கல்யாணமும் பண்ணல. கிட்டத்தட்ட ம் அ 6 பேரன் கிட்ட 6, 7 பேரன், பேத்தி எல்லாமே வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது கூட, ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிக வயசுலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 38 அவ்வளோதான் இருக்கும். ஒரு 40க்குள்ள இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளயே அவங்களே சின்ன வயசுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து 15, 16 வயசுலயே ஓடி போயிடுச்சுங்க. எல்லா 4 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிருச்சுங்க. இப் ஆ இப்ப என்னன்னா, அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க பிள்ளைங்கள கரெக்ட்டா வளர்த்தாங்களாம். மத்த யாரையுமே கரெக்ட்டா வளர்க்கலன்னு சொல்லிட்டு, எல்லாரையும் தப்பான பட்டம் கட்டுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. தாயும் தப்பு பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்களே தப்பு பண்றதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. ஆனா, அவங்க வந்து மத்தவங்கள தப்பா பேசுறாங்க. ஒரு நிமிஷமாவது அத யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ப யோக்கியமா? நெறைய பேரு உலகத்துல பண்ற தப்பே என்ன தெரியுமா? நம்ப யோக்கியமான்னு யாருமே பார்க்கறது கிடையாது. இருக்கிறவங்கள இப்படின்னு கை நீட்டுறாங்க. அத அப்படியே ஒரு நிமிஷம் இப்படி திருப்பி இப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க நல்லா வாழ்வாங்க. உண்மையா சொல்றேன். அவங்க திருந்தி வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படியெல்லாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் எல்லாரையுமே குறை சொல்றது, எல்லாரையுமே தப்பா சொல்றது. பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணு அப்படிதான் இருப்பா. ஆனா தப்பான கேரக்டர் தான். அவளும் தப்பான கேரக்டர் தான். அவளுக்கும் என்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி வீடியோ சொன்ன மாரி, தான் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு நெனச்சு, அவங்கலாம் கோடீஸ்வரங்க. நல்ல கோடி கணக்குல பணம் வச்சிருக்காங்க. இவளால கோடி கணக்குல வர முடியல அப்படின்றதுக்காக, இவ என்ன பண்றான்னா, இந்த தப்பான வழிகள்ல போக ஆரம்பிச்சுட்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த விஷயத்த சொல்லாமா என்னன்னு தெரியல. சரி வேண்டாம், நான் அத ஸ்கிப் பண்ணிர்றேன். ஒரு பிரச்சனையில மாட்டி, ஹராஸ் பண்ணி, ஆ கொஞ்ச நாள் வந்து பிரிசன்ல இருந்துட்டு வந்தாங்க இப்பதான். ஆனா, அவ கூட என்ன பேசுவான்னா, பிரிசனுக்கு போயிட்டு வந்தது கூட ஒரு தப்பு கிடையாது. எப்படி சொல்றது? தப்பா அவ போறது கூட அது ஒரு தப்பு கிடையாது. ஆனா, ஒரு வேலை செய்யலன்னா, சோம்பேறியா இருந்தா, அது பெரிய தப்பு. ரொம்ப அசிங்கம். அதனால வந்து என்ன பண்ணணும்னா, சூசைட் பண்ணிட்டு சாகணுன்ற மாரி பேசுவா மத்தவங்கள. ஆனா, அவளே வந்து அவளுக்கும் 2 குழந்தைங்க இருக்கு. அந்த குழந்தைங்கள காப்பாத்தணுன்ற பொறுப்பு கிடையாது.
அந்த குழந்தைங்கள நல்லபடியா வளர்க்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் அமைச்சு தரணுன்ற ஒரு அக்கறை கிடையாது. அவ என்னன்னா, பணம் இருந்துட்டா பிள்ளைங்கள வந்து பார்த்துக்கலாம், நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா ஒரே ஒரு விஷயம் ஜனங்களுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பணம் இருந்துட்டா மட்டும் உங்க பிள்ளைங்க யாரும் ஒழுக்கமா வளர்க்கவே முடியாது. சரிங்களா? அதுங்க கேட்கறதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு அவங்க பேச்ச கேட்கணும்லாம் நினைக்காதீங்க. இன்னும் அதிகமா தான் கேட்பாங்க. நீங்க எப்படி போனாலும் பரவால்ல, கவலைப்படவே மாட்டாங்க. அவங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டே தான் இருப்பாங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அத புரிய வைங்க. நீங்க ஒழுக்கமா இருந்தா தான் உங்க பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்கும். சரியா? அந்த பிள்ளைங்க ஒரு நாளு நீங்க போய் உள்ள கதவ சாத்திக்கிட்டத சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? இதே வார்த்தைய 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. பெருசானா அது என்னன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அப்ப அதே தப்ப அவங்களும் பண்ணுவாங்க. நான் அவங்க தப்பு பண்றதுக்கு நாமளே இடம் குடுக்கவே கூடாது. நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஒழுக்கமா வாழணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மள வந்து அ நம்ப கட்டுப்பாடுகள, நம்ப சுய இச்சைகள நம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கும்போது, கஷ்டம் தான். கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கும்போது, உங்க பிள்ளைங்கள ஒழுக்கமா வளர்க்கறதுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கூட அதுங்க கீழ்ப்படியும். என்ன? அதுங்க ஒழுக்கமா வளரணும், வளரணும், வளரணுன்ட்டு நீங்க ஒழுக்கமா இல்லன்னா, அந்த பிள்ளைங்க எப்படி ஒழுக்கமா வளரும்? கண்டிப்பா ஒழுக்கமா வளரவே வளராதுங்க.